ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், இவன் வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு. நீங்கள் தான் கேட்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரும் நம்ம சூரியகுமார் யாதவும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மோதல் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் இடையான முதல் T20 கேம் வந்து கட்டாக்கில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கேமில் டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த T20 சீரீஸில் ஹர்திக் பாண்டியா மற்றும் பும்ரா 2 முக்கியமான வீரர்கள் அணிக்கு வந்து திரும்பியிருக்காங்க. பிளேயிங் 11ல் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரை தூக்குவாங்க அப்படின்னு முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். அது மாதிரி தமிழக வீரராக வாஷிங்டன் சுந்தர் இல்லை பிளேயிங் 11ல். குல்தீப் யாதவ் இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கார். அவருக்கும் சான்ஸ் வந்து கொடுக்கல. குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு அதுக்கு மாற்றாக சிவம் தூபேக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவர் ஓப்பனராக தான் வந்து ஸ்கை வச்சுருந்தார். இப்போ ஓப்பனிங்கு தான் கில் வந்துட்டார். அதனால் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. விக்கெட் கீப்பராக வந்து ஜித்தேஷ் சர்மா தான் வந்து இருக்கார். இப்போ இந்த கேமில் நம்ம ஃபஸ்ட் ஆன நம்ம இந்தியாவுக்கு ஆரம்பமே வந்து அதிர்ச்சி தான். ஏன்னா சுமன் கில் வந்து முதல் பால் வந்து 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 2வது பந்தில் அடிச்சாட ட்ரை பண்ணி அது வந்து கேட்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து 4 ரனில் வந்து வெளியேறியிருப்பார். ஜென்ரலாக கில்லுடைய பேட்டிங் ஸ்டைல் இது கிடையாது. T20 கேமுக்கு அந்தளவுக்கு கில் வந்து செட் ஆக மாட்டார். ஏன்னா அவர் வந்து பொறுமையாக ஆடி கேமை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வீரர் தான். கிட்டத்தட்ட KL ராகுல் மாதிரி தான் ஸ்லோவாக தான் ஆடுவார். அதிரடிலாம் அவருக்கு வந்து வராது. ஆனால் வந்து சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் வந்து அப்படி கிடையாது. எடுத்ததுல இருந்தே அதிரடிக்கு வந்து அதிரடியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு நம்மளுடைய T20 பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா கில் ஓப்பனிங் அப்படின்னா 3வது இடத்துல தான் திலக் வர்மா வருவார். 4வது இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து வருவார். ஏன்னா திலக் வர்மா வந்து அந்த 3வது இடத்துல நல்லா ஆடி இருக்காரு. ஆனால் இந்த கேமில் வந்து சூரியகுமார் யாதவ் 3வது இடத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா இயர்லியராகவே முதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துருச்சு. திலக் வர்மா ஓரளவுக்கு பவர் பிளே முடிஞ்ச பிறகு வந்தால் தான் அவர் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் திலக் வர்மாவை 4வதாக வர சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் 3வதாக போயிருப்பார். ஸ்கை வந்து ரீசெண்ட் டைமாகவே சொதப்பிட்டு இருக்காரு. அவர் கேப்டனாக வந்த பிறகு பெருசாக ஒரு 50 கூட அவரால் அடிக்க முடியல. தொடர்ந்து வந்து சொதப்பல் தான். இந்த கேம்லேயே அதே தான் நடந்துச்சு. 11 பந்தில் 12 ரன், ஒரு 4 ஒரு 6 அடிச்சு அவுட் ஆயிருப்பார். அப்போ ஆல்ரெடியே வந்து கில்லு வேணாம் சாம்சனை கொண்டு வரலான்னு இவர் வந்து கம்பீர்கிட்ட சொன்னார். கம்பீர் கேட்கல. இப்போ இன்னொரு புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் விழுந்ததுனால சூரியகுமார் யாதவ் 3வதாக போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதில் போயிட்டு அவராலையுமே இந்த கேமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் வந்து அப்போவே நான் சொன்னேன் கில்லு வேணான்னு. நீங்கள் தான் கேட்கல. தேவையில்லாமல் இப்போ மொத்த பிளேயிங் 11மே வந்து கொலாப்ஸ் ஆகுது. தேவையில்லாமல் பேட்டிங்கை வந்து நம்ம வந்து சொதப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அவுட் ஆகிட்டு போன பிறகு அந்த ஒரு கடுப்பை கம்பீர் மேலே வந்து காமிச்சிருக்காரு. கம்பீரும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நீ ஆடலை அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பிளான், இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் கிடையாது. கில்லு தொடர்ந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே கௌதம் கம்பீர் வந்து கில்லுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதில் வந்து ஒரு நியாயமான விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கல, ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு சான்ஸ் கொடுக்கல. இவங்களாம் பக்காவான T20 பிளேயர்ஸு. இவங்களாம் வந்து ஒரு சில ஃபார்மேட்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க. கில்லு 3 ஃபார்மேட்லேயும் ஆடுறாரு. அப்படி இருக்கிறப்ப கில்லுக்கு T20யில் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவரை வந்து வெளியே அனுப்பிட்டு ருத்ராஜாச்சும் ஆட வைக்கலாம். சாம்சன் இல்லைனாலும் ருத்ருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த ஸ்குவாட்லேயே வந்து கிடையாது. அதனால் வந்து அந்த கம்பீருடைய ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கடுப்பை தான் சூரியகுமார் யாதவும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து காமிச்சிருக்காரு. நன்றி.